நாயும் கழுதையும் நடக்கிற தெருவில் நாங்க நடந்தா தப்பாடா, மீனும் தவளையும் நீந்திர குளத்துல தண்ணி குடிச்சா தீட்டாடா. அந்த நாளில் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் நானும் போகல, பார்த்தாலும் படிக்கல, அப்பாவும் படிக்கல, படிப்பின் அவசியம் புரியல. பொண்ணு பிறக்குமா ஆறு பிறக்குமா 10 மாசம்தான் போராட்டம், இவனும் பொண்ணா பிறந்தா கொன்னுடுவேன்னு புருஷன் பண்ணுறார் வாட்டம். இப்படி நிறைய எடுத்த பாடல். இப்படியான பொம்மையே தொட்டதில்லை, பம்பரம் விட்டதில்லை, புத்தகம் தீண்டாத விரலாச்சி. வணக்கம் நண்பர்களே, நம்மளோட வானவில் டாக்கீஸ் சேனல்ல இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேட்டி எடுக்க போகிறோம்னா, திருப்பூர் மாவட்டத்தில் நாட்டுப்புற கலை வளர்ப்பில் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய திரு வேலா இளங்கோ அவர்களை பற்றி நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். இப்போ அவர் சமீபத்தில் கலை நன்மணிங்கிற பட்டத்தை நம்ம தமிழ்நாடு அரசு அவருக்கு வழங்கியிருக்கு. அதற்கு முதல்ல நம்மளுடைய வானவில் டாக்கீஸ் சேனல்லேருந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம். கலை நன்மணி பட்டம் விருது வாங்கியதற்கு எங்களுக்கு சேனல்லேருந்து ஒரு நாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய சொந்த ஊரை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்னு சொல்லி ஒரு கிராமம் இல்லாமல் நகரம் இல்லாமல் இடைப்பட்ட நகரம். நகரம் தான் சொல்கிறாங்க, ஆனால் கிராமத்துக்கான எல்லா சாயலும் இருந்த பேரூராட்சி மாதிரி. ஆமாம், பேரூராட்சி. விவசாயம் சார்ந்த நகரம், விவசாயத்தை நம்பி வாழ்கிற மக்கள் நிறைந்த நகரம். அங்கேருந்து திருப்பூருக்கு எப்படி வந்தீங்க? திருப்பூருக்கு எங்கள் அக்காவை திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அக்கா இங்கே எங்கள் மச்சான் அக்கா வீட்டுக்காரர் எங்கள் சொசைட்டியில் மேனேஜராக வேலை செஞ்சார். அவர் திருப்பூருக்கு வரும்போது என் தம்பியை கூட கூப்பிட்டு வரணும்னு அக்கா கூப்பிட்டு வந்தாங்க. அப்படியே என் வாழ்க்கையை திசை மாறிச்சு. கல்லூரி சேரலான்னு தான் வந்தேன். கல்லூரி எஸ்எல்சி பழைய எஸ்எல்சி முடிச்சுட்டு கல்லூரி சேரலான்னு வந்தேன். அந்த காலத்து அந்த காலத்து 11வது. அந்த காலத்து 11வது சேரலாம் கல்லூரி சேரலான்னு வந்தேன். கல்லூரியில் இடம் கிடைக்கல. அது குறித்து பெரிய விருப்பம் இல்லாமல் நான் மக்கள் கல்லூரியில் சேர்ந்துட்டேன். இங்கே கலைக்கல்லூரியில் சேர்த்துட்டேங்கிறதுனால அது குறித்து எனக்கு வசனமோ வருத்தமோ இல்லை. இந்த வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா இருக்கும். நீங்கள் நாட்டுப்புற கலையில் ஒரு மிகப்பெரிய பாடகராக இருக்கீங்க. நானும் சில நேரத்தில் உங்களுடைய மேடையில் உங்களுடைய கச்சேரியெல்லாம் பார்த்துருக்கேன். மிக அருமையாக பாடிருக்கீங்க. ஆனால் சமீபத்தில் நாட்டுப்புற கலை நிறைய இடத்துல அழிந்துக்கிட்டு வருது. அழிந்து வருது காரணம் என்னன்னு உங்களுடைய மனசாட்சிப்படி சொல்லுங்கள். காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லா தொழிலையும் பழைய நிலைமை இருக்கவே இருக்காது, மாறிட்டே தான். மாறுதல் என்பது இந்த உலகத்தினுடைய இயல்பு, இயற்கையுடைய இயல்பு. எல்லாம் மாறிட்டே இருக்கும். நீங்கள் சாதாரணமாக இந்த பாடல் வேறு மாதிரி நீங்கள் நம்ம கிராமப்புல கேட்டிருப்போம், அடுத்து வெவ்வேறு வடிவங்களை கேட்டிருப்போம். இன்றைக்கி ஜிப்வரில் வந்துட்டோம், மெமரி கார்டில் வந்துட்டோம். இப்படி வடிவம் மாறும்பொழுது அந்த பாடலும் மாறும், இசையும் மாறும், எல்லாம் மாறும் தானே. ஆனால் ஒரு நாட்டுப்புற கலைகள் என்றைக்கும் உயிர் பார்க்கும். உண்மையிலே 1000 பாடல் கேட்கறத விட ஒரு நாட்டுப்புற பாடல் கேட்கும்போது நம்மளுடைய உள்ளுணர்வுல தட்டி எழுப்புது எல்லாரும் கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் 1000 ஆண்டு காலமாக நமக்குள்ள ஊறி கிடக்கிற நம்ம உயிர்களில் ஊறி கிடக்கிற அந்த உணர்வுகளுடைய சாரம். அதனால் தொடும்போது அப்படியே துடித்தெடுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க, நாட்டுப்புற பாடல் குறித்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் இவ்வளோ நாள் நாட்டுப்புற கலையில் மேடை பாடலாக இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்லாம் நீங்கள் எதை சொல்லுவீங்க? நீங்கள் நிறைய கேட்குறாங்க. நீங்கள் தமிழ் சினிமா ஒரு 100-150 ஆண்டு காலம் தான் இருக்கும். ஆனால் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி பாடின தாலாட்டு பாட்டு இன்றைக்கி இருக்கு. அதை பாட முடியுமா? எங்கண்ணே ஆரடிச்சி நீங்கணுதான் அத்தை அடிச்சாலும் எங்கண்ணே அரளிப்பூ செண்டான மாம அடிச்சாலும் எங்கண்ணே மல்லிப்பூ செண்டான. குழந்தைகளிடத்தில் உறவுகள் குறித்து சொல்லிக் கொடுப்பது ஒரு தாலாட்டு. நீண்ட காலமாக நம்ம அத்தை அடுத்து நீங்கள் கட்டிட்டு போன வீட்டில் அவங்க வீட்டுக்காருக்கு அக்காவா தங்கச்சி அவங்க அடிச்சா மல்லிகைப்பூ சண்டால, அத்தை அடிச்சாரு அரளிப்பூ சண்டாலுங்கிற இப்படியான உறவுகள் சொல்லி கொடுக்குற பாட்டு. 4 வரி பாடல் லட்சம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இப்போ தாலாட்டு பாடல் பாடினீங்க. சமுதாய விழிப்புணர்வுக்காக ஏதாவது பாடல் வச்சிருக்கீங்களா? நிறைய பாடல் பாடியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச சமுதாய விழிப்புணர்வு பாடல் எங்களுக்காக கொஞ்சம் 4 வரி பாடுங்க.
நாயும் கழுதையும் நடக்கிற தெருவில் நாங்க நடந்தா தப்பாடா, மீனும் தவளையும் நீந்திர குளத்துல தண்ணி குடிச்சா தீட்டாடா, இது 1000 ஆண்டுகள் அடங்கி கிடந்த ஆதி பறைகளின் பாட்டு, இது சாதி திமிருல அடாது செய்பவனை தட்டி கேட்கிற வேட்டு. நாயும் கழுதையும் நடக்கிற தெருவுல நாங்க நடந்தா தப்பாடா. இப்படி நிறைய பாடல் அதாவது நீங்க பாடும்போது 1000 பாடல் பாடிருக்கேன். இந்த மாதிரி நீங்க நான் இந்த சமுதாய விழிப்புணர்வு பாடும்போது எங்களுடைய அப்படியே அடிமனத்து வந்து வேங்க வயல் பிரச்சனை வந்து மனசுக்குள்ள வந்துட்டு போகுது. உண்மையிலே அதை பத்தின பாடம் பார்த்தா எனக்கு தெரியுது. இது வந்து எழுதி இல்ல இருந்தாலும் எப்பயும் எழுதுனது இந்த காலத்துல இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த 4 வரி கரெக்டா உட்கார்ந்து. அதே சமயத்தில் நீங்க பொது உடைமை இயக்கத்துல இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. அத நீங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்ல நிறையா? ஏன்னா பொது உடைமை இயக்கத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா எதுக்கு போறாங்களோ இல்லையா பிரச்சாரத்துக்கு கண்டிப்பா போவாங்க. அதுல அந்த உங்களுக்கு பிடிச்ச பிரச்சார பாடல் ஒன்று கொஞ்சம் பாடுங்க. நீங்க நீண்ட காலமா நிறைய பாடிருக்கோம். நீங்க ஒவ்வொரு ஆட்சியாளர் வரும்பொழுதும் இல்ல நம்மளுடைய அரசியலுக்காகவே இல்லை. நீ பொதுவா நான் சொன்ன சமூகத்தினுடைய ஒடுக்குமுறையை தொடங்கும் பொழுது அந்த ஒடுக்குமுறை எதிர்த்த நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு வெளிப்பட்டு. நீங்க தண்ணி கோடம் எடுத்து தாய்க்குலமே, ஆமா தாய்க்குலமே, தவியா தவிக்குதுங்க தாய்க்குலமே. திருப்பூர்ல மயில் கணக்கில் குளத்தை வச்சுட்டு தண்ணிக்கு நவம்பர் காலத்தில் எழுத பாட்டு. இப்போ வந்து குடிநீர் திட்டம் நிறைய வந்ததால இப்போ மக்களுக்கு அடுத்த விஷயம் இல்லாமல் போச்சு. ஆனால் இது காலத்தின் கண்ணாடி தான் கலையும் இலக்கியம். நிச்சயமா அந்த காலத்தில் வார்த்தையை பிரதிபலிக்கிற விஷயமா இப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பாடல் வச்சுருக்கோம். நீங்கள் கல்வி பார்வத்தி குழந்தைகளை வந்து பெண் குழந்தைகளை அறிஞ்சு கொன்னப்போ விழிப்புணர்வாக பாடின பாட்டு. பொண்ணு பொறக்குமா ஆறு பொறக்குமா, பொண்ணு பொறக்குமா ஆறு பொறக்குமா, 10 மாசம்தான் போராட்டம், இவனும் பொண்ணா பிறந்தா கொன்னுடுவேன்னு புருஷம் பண்ணுறார் வாட்டம். இப்படி நிறைய தொடங்கி பெண் சிசுக்குலை எடுத்த பாடல். இப்படியான நீங்கள் பொம்மையே தொட்டதில்லை, பம்பரம் விட்டதில்லை, புத்தகம் தீண்டாத விரலாச்சி, பூச்செடி ஒன்று இங்கே விறகாச்சி. குழந்தை தொழிலாளர் குறித்து பாட்டு. குழந்தை தொழிலாளர் என் ஸ்கூலுக்கே போகாமல் என் கம்பெனிக்கு போய் இன்னும் வந்து நான் புத்தகத்தை தொடர்ந்து ஆசை இருக்குது, தொட முடியல, இந்த கம்பெனியில் வந்து வேலை செய்கிறேன்னு. அது வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக சில. ஆமாம், நீ குடும்பம் சூழ்நிலை காரணமாக புருஷன் வந்து நீ வேறு மாதிரி இருந்த காரணமாக அந்த சூழல் வந்து எல்லோரும் சேர்ந்த விஷயம் தான். இங்கே நாங்கள் அறிவொளிக்காக பாடின பாட்டுகள் வந்து அந்த நாளில் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் நானும் போகலை, பார்த்தாலும் படிக்கலை, அப்பாவும் படிக்கலை, படிப்பின் அவசியம் புரியலை, விவரம் சொல்ல ஒரு ஆளும் இல்லை, விளையாட்ட காலம் போயிருச்சு, விவரம் சொல்ல ஒரு ஆளும் இல்லை, விளையாட்ட காலம் போயிருச்சு, அந்த நாளில் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் நானும் போகலை, எங்க ஆத்தாலும் படிக்கலை, அப்பாவும் படிக்கலை, படிப்பின் அவசியம் புரியலை. இப்படி கல்வி குறித்து பேசின காலத்துக்கு பின்னாடி தமிழ்நாட்டினுடைய கல்வி மலர்ச்சிக்கு அளவே இல்லாமல் சிறப்பான கல்வியின் மாற்றம். பெண் கல்விலாம் ரொம்ப அழகா வளர்ந்தது அதுக்கப்புறம் தான். இல்லை இப்போ வந்து இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கல்வி மேம்பாடு அதிகமாக தான் இருக்குது. கேரளா தான் முதல்ல வந்து சொல்லுவாங்க கல்வி அதிகம்னு. இப்போ வந்து தமிழ்நாடு அதை நோக்கி அதை முன்னே நோக்கி போய் கண்டிப்பாக